கமல்ஹாசன் மணிரத்னம் இணைந்துள்ள தக் லைஃப் திரைப்படத்தின் ப்ரமோஷன்கள் ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. 38 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சினிமாவினுடைய 2 நாயகர்கள் ஒன்றா சேர்ந்திருக்கிறதுனால இந்த திரைப்படத்துக்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. இதே போல மணிரத்னம் ரஜினிகாந்த் இணையும் திரைப்படம் உருவாகுமா? கண்டிப்பாக அடுத்து ரஜினிகாந்த் நடிக்கிற திரைப்படத்தை மணிரத்னம் தான் இயக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் இருந்துச்சு. மணிரத்னம் கடந்த 1991ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் மம்முட்டியோட நடிப்பில் தளபதி திரைப்படத்தை இயக்கி இருந்தார். அதன் பிறகு பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் கலந்து கொண்ட போது இருவரும் மீண்டும் இணைவார்களா அப்படின்ற கேள்வி எழுந்தது. இதற்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு. இயக்குனர் மணிரத்னம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த ரஜினிகாந்த் திரைப்படம் இருக்கு இல்லையா, அது நடக்குமா அப்படின்றது தெரியல. முதல்ல எனக்கு அதற்கான ஸ்கிரிப்ட் வேணும். அவரது இன்றைய மார்க்கெட்டுக்கு ஏற்றது போல என்னால் ஏதாவது எழுத முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆண்டுகள் போக போக அவர் வளர்ந்துகிட்டே இருக்காரு. மேலும் ஹீரோக்களின் நட்சத்திர அந்தஸ்து இயக்குநர்கள் சுதந்திரத்திற்கு தொந்தரவாக இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது அந்த நட்சத்திரத்தை பொறுத்தது. அவர்கள் ரசிகர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதை கடந்த திரைப்படங்களை உருவாக்கவும் நடிக்கவும் விரும்புகிறார்களா என்பதை பொறுத்தது. நிச்சயமாக ரசிகர் கூட்டத்தை மறுக்க முடியாது. ஆனால் அது மட்டுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆணையிட வேண்டுமா என்பதை இயக்குநர்களும் நடிகர்களும் முடிவு செய்ய வேண்டும். ரசிகர்களுக்கு என்ன தேவை என்பதை ஒப்புக்கொண்டு ஒன்று செய்தாலும் அதே நேரத்தில் அதிலிருந்து விலகி வேறு திசையில் செல்ல முடிந்தால் அவர்களுடன் இணைந்து பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் தக் லைஃப் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக கம்ப்ளீட்டாக புதுமுகங்களை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போறாரு மணிரத்னம் அப்படின்னு ஒரு பக்கம் டாக்கு. இன்னொரு பக்கம் தெலுங்கு நடிகர் நவீன் போலிஷெட்டி மற்றும் நம்ம ஊர் நடிகை சாய் பல்லவியை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் டாக்கு. இது பற்றி அவர்கிட்ட கேட்டதுக்கு இதெல்லாம் எனக்கே செய்தியாக தான் இருக்கு. நான் இப்போ சில ஸ்கிரிப்டுகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அது எதுவுமே சரியாக கூடி வர மாதிரி தெரியல. இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை தரதா இருக்கக்கூடிய ஒன்று நாளைக்கு காலையில் மறைஞ்சிருது. இன்னும் எதையுமே நான் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அடுத்த படம் என்ன அப்படின்றத பற்றி எனக்கே எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு.